யார் அது? யார் அதுன்னு கேட்டேன். போனா போட்டுன்னு படிக்க அனுப்பிச்சாதானே இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு திரியுற. நீ வீட்டை தாண்டி காலை எடுத்து வச்சு பாரு. உண்மைய சொல்லுன. யாரவன்? நல்லா உள்ளவன மிருகமா மாத்திராத. வாய திறந்து பாத்து யாருன்னு சொல்ல போறியா? பொம்பளை பிள்ளை போனோமா வந்தமான்னு இல்லாம என்ன லட்சணத்துக்கு குடும்பத்துக்கு பேர் வாங்கி தரலான்னு நிக்கிற நீ. சொல்லு, யாரது? வாய திறக்க மாட்டேல்ல? அண்ணன் என்னண்ணே உனக்கு வந்தது வராதுமா கிறுக்கா பிடிச்சிருக்கு. பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்க. என்ன தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய போய் அடிச்சுக்கிட்டு? இந்த பிள்ளைய கொல்லாம அடிச்சதோட விட்டுன்னு சந்தோஷப்படுங்கடா. அதுக்கு அடிச்சா சரியா போயிடுமா? என்னனாலும் பேசிப்போம் வாண்ணே. டேய் விடுங்கடா. அண்ணா நீ வாண்ண. விடுங்கடா. அண்ணே நான் தான் கேட்டுட்டு இருந்தேன்ல. சரி இன்னைக்கு 12:30 மணியோட காலேஜ் முடிஞ்சிருக்கு, எங்க போயிருக்கான்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். ஒருவேளை அந்த பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கூட எதுவும் போயிருக்கலாம்ல. என்னடா சொல்ற? கண்ணால இந்த பிள்ளை எங்க போயிட்டு வருதுன்னு பார்த்தது பிறகும் சும்மா விட சொல்றியா? என்னன்னு சொல்ற? ஆமாண்டா, அந்த பிள்ளைக்கு காலேஜ் பாதி நாளோட முடிஞ்சிருக்கு, வீட்டுக்கு வரலன்னு மட்டும்தான் உனக்கு தெரியும். இந்த பிள்ளை எங்க போச்சு, யார் கூட சுத்துச்சு, ஏதாவது தெரியுமா உனக்கு? நடு ரோட்ல தோல் மேல கைய போட்டுக்கிட்டு ஒருத்தன் கூட பார்த்துட்டு சும்மாவடா இருக்க சொல்றீங்க? என்னென்ன சொல்ற? டேய் சும்மா இருங்கடா, கொதிச்சு போயிருக்கேன். என்னென்ன நீ சொல்ற ஒன்னும் புரியலையே. நீ பங்காளி வீட்டு பத்திரிக்கை இல்ல அடிக்க போன, நீ எங்க நான் பார்த்த? பத்திரிக்கை அடிக்க போற வழியில கார் என்னமோ ரிப்பேர்னு ஆளெல்லாம் நிறுத்தி பாத்துட்டு இருந்தது. அங்க வச்சுதானே இந்த பிள்ளைய பார்த்தேன். தனியா மட்டும் இருந்திருந்தேன், கழுதை அங்கேயே தோலை உரிச்சு கூட்டிட்டு வந்திருப்பேன். 10 பேர் ஆளோட இருந்ததுனால ஒண்ணும் பண்ண முடியாம போச்சு. நான் பார்த்தது மாதிரி இன்னும் எவன் கூட இருந்தவன் பார்த்தான்னு தெரியல. என்ன தைரியம் இருந்தா இந்த பிள்ளை இப்படி ஒரு வேலையை பார்த்து தெரியும். அண்ணே இரண்ணே அவசரப்படாத, ஒருவேளை ஃப்ரெண்டுங்க யாராவது இருந்திருக்கலாம்ல. சின்னவனை அடிச்சுனா பல்லுக்குள்ள எதுவும் தெரிச்சிட போகுது. கொம்மனை இருடா. நான் என்ன குருட்டு பயலா? நான் பார்த்த மாதிரி இந்த பிள்ளை நின்னுட்டு இருந்ததை நீங்க யாரும் பாத்துருந்தீங்க? இன்னும் அந்த பிள்ளை உயிரோட கூட விட்டு வச்சிருக்க மாட்டீங்க. என்ன லட்சணத்துக்கு இந்த பிள்ளை படிக்க போயிட்டு வருதுன்னு பாரு. இத்தனை நாள் இத்தனை பேர் இந்த வீட்டுல இருந்திருக்கோம். இந்த பிள்ளை எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கு பாரு. அண்ணன் கொஞ்சம் இருண்ணே, என்னன்னு கேட்போம். ஐயோ விடுங்களே. எம்பிட்டு பெரிய காரியத்தை பார்த்து தெரிஞ்சிருக்கு இந்த பிள்ளை. அக்கா அதுக்கு இப்படி கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சா? என்னன்னே விசாரிக்காம எதுக்குக்கா இப்படி ஆளுக்கு ஆளு மாத்தி போட்டு அடிச்சுக்கிட்டு? அடி மேல அடிச்சு தாங்கிறதுக்கு அது என்ன பிள்ளைய அம்மிக்கலாம்? இது சரியான குத்துக்கல்லு. எம்பிட்டு அடி அடிக்கிறோம், எம்பிட்டு பேச்சு பேசுறோம், என்னதாவது வாயை திறந்து சொல்லுதா பத்தி அந்த பிள்ளை? ஏன் வாயில இருந்துல உன்னால ஒரு வார்த்தையை பிடிங்கிட முடியுமான்னு நிக்குது. இதெல்லாம் இவளுக்கு இதெல்லாம் பத்தாது. சொல்லு, வாயை திறந்து சொல்லு. அக்கா விடுங்களேன். அக்கா ஐயோ எம்பிட்டு அடி அடிக்கிறீங்க நீங்க? அடிக்கிற அந்த பிள்ளை இருக்குமான்னு கூட தெரியல. இவெல்லாம் இருந்துகிட்டு என்னத்தை சாதிக்க போறா? அப்பா அம்மா பேச்சு எங்க தொங்கல்ல தான் விட்டு தெரியவா. இவெல்லாம் இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் ஒண்ணுதான். தள்ளு தள்ளுன்னு வாயை திறந்து சொல்ல புரிய இல்லங்கிற. யாரடி அவன்? யார வாங்கிற? உன்னை என்னத்துக்கு காலேஜுக்கு அனுப்பி வச்சது? இந்த மாதிரி தெரியறதுக்கா? சொல்ல புரிய இல்லடி. இப்ப யார் இந்த பையன்? ஐயோ என்ன இந்த பிள்ளைய அடிச்சே சாவடிக்க போறாங்க. ஒண்ணு வெளுத்திருக்கணும். பைத்தியம் பிடிச்சிருக்கா இவங்களுக்கு? போயிரு. நீ மட்டும் என்ன சாதாரணப்பட்டவனா? இந்த பிள்ளைக்கு போன் இல்லன்னு படிக்கிறதுக்கு போன் ஒரு பிள்ளை தந்துச்சுன்னு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தது இல்ல, அது அவ்வளோ திறமும் போய். ஐயோ நீங்க அடிச்சு கொண்டுறாதீங்கம்மா, நான் கேட்கிறேன், ஏட்டு வாங்க. சத்யா எதுக்கு பிள்ளை இப்படி அடி வாங்கி சாப்பிட? என்னதோமா புத்தி கேட்டு ஆனது ஆகி போச்சு. யார் அந்த பையன்? சத்தியமா அழாத. அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்களோ என்னவோ போட்டுன்னு பதில சொல்லிடு, அப்புறம் பாத்துப்போம். யாருமா காலேஜ்ல ஏதாவது படிக்கிற பையனா? சரி பிள்ளை என்ன இருக்கட்டும், நமக்கு இதெல்லாம் வேண்டாம் தங்கம். இப்ப நமக்கு என்ன வயசு? படிக்கிற வயசு இல்ல பிள்ளை. இந்த வயசுக்கு மனசு கோளாறு கண்ணு கோளாறு எல்லாம் வரதா செய்யும். அதுவும் இல்லாம என்னத்துக்கு கடந்து நாம இப்படி அடி வாங்கி செத்துக்கிட்டு? நமக்கு இதெல்லாம் வேண்டாம் தங்கம். என்னவோ புத்தி கேட்டு நடந்து போச்சு. அம்மா அப்பா கிட்டே நீ இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டுட்டு
நான் உங்க பிள்ளைய நல்ல பிள்ளையா இருப்பேன்னு சொல்லுமா. ஐயோ இப்ப என்ன ஒண்ணும் இல்ல. இந்த பிள்ளைக்கு இருக்க எகத்தாலும் எம்மம்மா இம்புட்டு ஆளு பேசுது. அவன் யாருன்னு என்னன்னு வாயை திறந்து ஏதாவது சொல்லுதா பாத்தியா? இது எவனை பத்தி எவன் எப்படின்னு நமக்கு என்னடி தெரியும்? பூரா கேடு கெட்டவனால அலையிறானோ. என்னதாவது கிறுக்கு பையல பார்த்து மண்டையில மண்ணள்ளி போடுக்கிறதுக்கா போயிருந்த? நல்ல பையனா? நல்ல பையனா? தள்ள அம்மா. ஐயோ அக்கா பாத்து. ஏண்டி அப்ப இவ்ளோ பேர் சொல்லுது நல்ல பையன் நல்ல பையனா? அப்ப நீ இது தொடர்ந்துகிட்டு தான் இருப்ப, விட மாட்ட. ஏய் இந்தா என்னமா நடக்குறீங்க? பிள்ளைய போட்டுக்கிட்டு இந்த அடி அடிக்கிற சத்தம் வீட்டு வாசல்ல எல்லாம் நட்டி வெளியே கேக்குது. அவ என்னது பண்ணிட்டு வந்திருக்கானு உங்க மகன் கிட்ட கேளுங்க மாமா. இம்மா என்னதுமா என்னதான் நடந்தது? ஆளுக்கு ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனியெல்லாம் இந்த பிள்ளை எங்கேயும் வீட்டை விட்டு தனியா போறதெல்லாம் நினைச்சு பார்க்கவே கூடாது. டேய் இருடா. எம்மா சொல்லு, உன் அப்பா சொல்றதெல்லாம் நிஜம்தானா? இன்னும் என்னத்தான் கடந்து இந்த மனுஷன் கேட்டுக்கிட்டு கிடக்கு பாரு. ஊமை கொட்ட மாதிரி ஒன்னும் சொல்ல முடியாம முடிச்சிட்டு நிக்கும் போதே தெரியலையா? என்னத்தையே கேவலப்படுத்துற மாதிரி பலமான வேலையை தான் இந்த குட்டி பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கு. நான் அப்பவே சொன்னேன், என்னத்துக்கிட்ட இந்த குட்டியை படிக்கலாம் அனுப்பிக்கிட்டு ஏதாவது சொந்தத்துல ஒரு நல்ல பயலை பார்த்து கட்டி வச்சிடலாம்னு. இந்த பயலோ தான் அடங்கி சொல் பேச்சு கேட்காம பொம்பளை பிள்ளைனா படிச்சாலே படிச்சபடின்னு நின்னானோ. இப்ப இந்த இவ வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து நிக்கிறா. இதெல்லாம் யாருக்கு நட்டம்? இந்தா வாயை மூடு. இம்மா என்னதுன்னு பட்டுன்னு போட்டு ஓட இப்படி கண்ணை கலங்கி நிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தாத்தா சாரி தாத்தா. என்ன சொல்ற இவ? ஏமா அப்போ உன் அப்பா சொல்றதெல்லாம் உண்மைதானா? சொல்லுமா, உன் அப்பா சொல்றதெல்லாம் அப்ப உண்மைதானா? இந்த பிள்ளை என்ன தைரியத்துக்கு உங்க முன்னாடி இப்படி சொல்லுது பாருங்கப்பா. இந்த பிள்ளைய டேய் இரு இல்லன்னு போய் சொல்லாம ஒத்துக்குச்சுல்ல. இதுக்கு மேல வேற என்னப்பா வேணும்? யாராவது பாத்துருந்தாங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு அசிங்கமா போயிருக்கும் தெரியுமா? ஏம்மா உன்னை என்னத்துக்கு அனுப்பிச்சது? நீ என்னத்த பண்ணிட்டு வந்து நிக்கிற? போனமா படிச்சமா வந்தமான்னு இல்லாம என்னத்துக்கு இந்த வேலை எல்லாம்? அப்பா நீங்க என்னப்பா இருந்தா அந்த பிள்ளைகிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? இதுதான் கடைசி. இனியே இந்த பிள்ளை இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சுது அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. அப்பங்காரன் வேணானா இந்த பிள்ளை இந்த மாதிரி வேலையெல்லாம் இனி பார்த்துட்டு தெரியட்டும். டேய் என்னடா பேசுற? சொல்றத சொல்லிட்டேன்பா. இனி இந்த பிள்ளை படிக்க போறான், அங்க போறேன் இங்க போறேன்னு எங்க தனியா வீட்டை விட்டு காலை எடுத்து வைக்கவே கூடாது. இந்த பிள்ளை இனியாச்சும் கட்டுப்பட்டு நடக்குமா இல்ல அது போக்குலதான் இருக்குமான்னு இப்பவே சொல்லிடுங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா பெரியவனே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது சொந்தத்துல வாய மூடு. ஏம்மா தப்பு உன் பேர்ல தானே, உனக்கு இப்பவாது புரியுதா? இதெல்லாம் என்னத்துக்கு ஆகாத வேலை. நல்லா படிச்சமா ஒரு உத்தியோகத்துக்கு போனோமா ஏன் எங்களுக்கு வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாதா? இது ஒண்ணுதான் வேலை கிடக்குற இந்த பிள்ளையெல்லாம் கடந்து இதை ஒரு வேலையை பார்த்துட்டு தெரியுது. இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் வேண்டாம். பாரு அவ என்ன லட்சணத்துல கடந்து ஒப்பாரி வைக்கிறான்னு. இதெல்லாம் திருந்துற பிள்ளையா? வீட்டுல இருக்கிறன்னு பேரு தானே. பிள்ளைங்களை என்னதான் வளர்ப்பு வளர்த்துறாளுங்களோ. கிழட்டு கிளவி எல்லாத்தையும் ஏத்தி விடுது. அப்பா கிளவி இருக்கு உனக்கு. கேக்குறோம்லம்மா, இனி இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நீ பாட்டு உன் பாட்டுல இரு. உன்னை யார் என்ன கேட்க போறா? இந்த காலத்து பயலோல பத்தி நல்லா தெரிஞ்சுதான் சொல்றோம். இதெல்லாம் ஆகாத வேலைமா, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஏமா அதை இத்தனை பேர் சொல்றாங்கல்ல, அப்பா கிட்ட வாயை திறந்து சொல்லி இனி இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு. என்ன பிள்ளையோட போங்க. இந்த பிள்ளைக்கு அப்பா இருக்கணும்னா இந்த பிள்ளை நான் சொல்றது கேட்டு நடக்கட்டும். இல்ல எனக்கு வேண்டாம் நான் நடக்கிறபடிதான் நடப்பேன்னா அந்த பிள்ளை என்னவும் பண்ணட்டும். சாரி சாய்பா. நீங்க சொல்றதெல்லாம் போய் கேட்டு நடப்பேன். ஏதோ
திரும்ப எங்களை எதுவும் கேவலப்படுத்துறதுக்கு நிக்க மாட்டேன்னு நம்பலாமா? பண்ண மாட்டேன்பா. சின்னவனே, ம், இனி இந்த பிள்ளை காலேஜ் போறது வர்றதுன்னு எதுக்குமே தனியா போக கூடாது. நான் பாத்துக்கிறேன். சரி, அதான் அந்த பிள்ளை இனி மீறி எதையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிருச்சுல்ல. சும்மா அதையும் போட்டு கொத்திட்டு இருக்காம போய் வேலையை பாருங்க. போங்க, பிள்ளைய உள்ள கூட்டிட்டு போங்க. ஏன் கூட்டமா நின்றுட்டு போய் வேலையை பாருங்க. உடுத்த சேலை இல்லன்னு சின்னாத்தா வீட்டுக்கு போனாலாம் அவ ஈச்சம்பாய கட்டிக்கிட்டு எதுக்கு வந்தாலாம்? அந்த கதை மாதிரி இல்ல இருக்கு. இங்க வீட்டுக்குள்ளதே பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. இனி நாமளும் வெளியே போய் ஊர்ல உள்ளவங்கிட்ட ஏதாவது சொன்னாலும் கேட்பாளோல. உன் குடும்பத்துல உள்ள பிள்ளையே சரியில்லை, நீ அடுத்தவங்க குடும்பத்துக்கு பேச வந்துட்டியான்னு கேட்க மாட்டாளோ? அடுத்தவங்க குடும்ப விஷயத்துக்கு கிளறு செஞ்சா வாய்க்கு வந்த மாதிரி தான் கேட்பாங்க. வாய் மூடிக்கிட்டு வீட்டோட இருக்கணும். இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. நான் சொல்றேன் இந்த பிள்ளைய. ஏ, போ போ, உள்ள போ. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்திக்கிட்டு. சத்யா, அழாதடி. பாரு, இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையா பாரு, இப்படி மாட்டிக்கிட்டு. இதுக்கு தான் கொஞ்ச நாளுக்கு அமைதியா இருடுன்னு நான் முன்னாடியே சொன்னேன். சரி விடு, இப்ப முடிஞ்சதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? அழாத. ஏண்டி இன்னும் நீ ஒப்பாரி வைக்கிறத நிறுத்தல, அப்படிதானே? என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? பெரியம்மா, ஏன் பெரியம்மா இப்படி திட்டுற? ஏண்டி நீ என்ன கூட்டு கலவானியா? இவ எப்பேற்பட்ட ஒரு பெரிய விஷயத்த செஞ்சிருக்கா. இது உனக்கு தெரியாமலாடி இருந்திருக்கும். சொல்லாம மறைச்சிட்டு இருந்திருக்கல்லடி நீயோ? இல்லம்மா, காயத்ரிக்கு எதுவும் தெரியாது. வாய மூடு, வாயகே முன்ன திறக்காத. அவ்வளோ பேரும் தலையில தூக்கி வச்சு ஆடினதுக்கு நல்ல கறிய பூசிட்டல்லடி எங்க முகத்துல நீ. என்ன நெஞ்சு தைரியம் இந்த பிள்ளைக்கு? என்னத்துக்கு அழுத்து நடிக்கிறப்ப? பெரியம்மா திட்டாத பெரியம்மா, அவதான் என்னதுதான் நடந்ததுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டால. வேற இனி உங்க விருப்பப்படிதான் நடந்தப்ப உங்களை மீறி எதுவும் செய்ய மாட்டான்னு சொல்லிட்டால பெரியம்மா. வேற ஏன் பெரியம்மா நீ அதையும் பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்க? சொல் பேச்சு கேட்டு திருந்துற பிள்ளைனா இன்னும் எதுக்கு இவ ஒப்பாரி வச்சிட்டு இருக்கா? அப்ப இந்த பிள்ளைக்கு அதெல்லாம் மறந்துட்டு இருக்க முடியாது, அப்படித்தானே? இவெல்லாம் திருந்துவா? இவெல்லாம் திருந்தே மாட்டா. எவ்வளவு சாதுரியமா இத்தனை பேர் இருக்க வீட்டுக்குள்ள. இவ போன் எல்லாம் ஒளிச்சு வச்சு இத்தனை நாளா எங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு பேசிட்டு இருந்திருக்காள்னா இவெல்லாம் சாதாரணப்பட்ட பிள்ளையா சொல்லு? தானா முன்ன வந்து மண்ணை வாரி தலையில பட்டுக்கிட்டு இந்த ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்க வேண்டியதா? இந்தா தின்னுட்டு இன்னும் என்னென்னலாம் பண்ணி எங்களை அசிங்கப்படுத்தலான்னு நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. எனக்கு வேண்டாம். வேண்டாமா? அப்ப என்னடி பண்ணலாம்னு காத்திருக்க நீ? சாப்பிடாம கொள்ளாம கடந்து சாக போறியா? ஐயே, என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ வச்சுட்டு போவ சாப்பிடுவா. தின்னா தின்னு திங்காட்டி கெட. நம்மளெல்லாம் பைத்தியக்காரின்னு கணக்குல இருக்கிறது. நல்ல பேரை வாங்கி தருதோ இந்த பிள்ளையோ. இவ்வளவு பண்ற காரியத்துக்கு நம்மளால வாங்கி கட்டிக்க வேண்டியதா இருக்கு. என்ன வளர்ப்பு வளர்த்த போனேன்னு. சத்யா, அவங்க என்னவோ கோவத்துல பேசிட்டு போறாங்க. உனக்கு புரியுதா? அவங்க இடத்துல இருந்து பார்த்தா அவங்க கோவப்படுறதுல எந்த தப்பும் கிடையாது தானே? அப்பா அம்மா யாருக்கா இருந்தாலும் அப்படிதானே கோவம் வரும். என் மேலதான் தப்பு, என் மேலதான் தப்பு. நாமளும் தானே இந்த பிள்ளைக்கு போன் எல்லாம் மாட்டி கொடுத்து அடி வாங்கி தந்தோம். அக்கா, சத்யா அழாதடி. சத்யா அழாதடி. சத்யா அழாதடி. நீ அழறது மட்டும் திரும்ப அப்பாக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கீங்க, என்ன ஏதுன்னே கேட்காம அடிச்சு போடுவாரடி. அழாத. அன்னைக்கு நானும் தாண்டி இருந்து மொபைல மாட்டி தந்தேன். சாரிடி. சத்யா அழாத. சத்யா இந்தாக்கா சாப்பிடு. சத்யா சாப்பிடுடி. சத்யா, ஏற்கனவே பெரியப்பாவும் கோவத்துல தானடி இருக்காரு. நீ சாப்பிடாம அடம் பிடிக்கிறது மட்டும் தெரிஞ்சதுன்னா இன்னும் கோவப்படுவாரு. சத்யா நல்லா அடி வாங்கிருச்சு பிள்ளை. சத்யா என்னதுங்க? இதுக்கு அவ்வளவுதானே திட்டுவாங்க? ஆமா, நீ என்னது அவகிட்ட இருந்து முட முடத்துட்டு இருக்க? அப்ப எல்லா காரியத்துக்கும் நீ கூட்டுக்கலவா நீ? சரிதானே? என்னது அம்மா நொம்மானு நடிச்சா விட்டுருவேனா? நடிக்கிறேனா? இப்ப என்னன்னு பாரு. நீ ஏண்டி அடிச்சு மூஞ்சிக்கு நல்லா பேத்துறேன். மூஞ்ச பாரு மூஞ்ச. சாரிடி. என்னது எருமை மாடு? தட்ல உள்ளத பேசாம அள்ளி வயித்துல போட்டுக்கிட்டு கம்முன்னு கிடக்க.
கூட உனக்கு ஆதல் பேச்சு பேசுறேன்னு தெரிஞ்ச முதுகெல்லாம் பட்ட பட்டையா பழுத்துருண்டி. நம்ம வீடு பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்சு ஏன்டி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு அடி வாங்கி சாவற? என்னதுரி இந்த குட்டி என்ன அழுதுட்டு தான் கிடக்காளா? நீ என்னதுரா இங்க வந்து கிடக்க? ஆமா, நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? தள்ளுடாங்கிட்டே. கிளவி ஏண்டி குட்டி, என்ன வேண்டாத வேலையெல்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்க நீயே? எப்ப எப்பா என்ன நெஞ்சு தைரியம் படிச்சவளா இருக்கா? வீட்ல உள்ள ஆளுக்கு தெரிஞ்சும் கொன்னு விடுவானு தெரிஞ்சும் எம்பிட்டு ஒரு காரியத்தை செஞ்சிருக்கா இவ. இந்த அப்பா கேள்வி என்னதுடா? போ, உன் வெத்தல டப்பாவை திண்ணைக்கு அந்தாண்ட பக்கத்துல உள்ள ஸ்டூல் மேல நான் தான் ஒளிச்சு வச்சேன். அது என்னத்துக்குடா அங்க கடந்து ஒளிய வச்ச? நான் வீடு ஃபுல்லா அலசிக்கிட்டு கிடக்கேன், அத காணன்னு தானே இங்க தேட வந்தேன். அப்பா கேள்வி இருக்கு உனக்கு. ஆமா, அது என்னத்துக்குடா கடந்து நீ ஒளிச்சு வச்ச? ஆமா, சத்யாவா அப்பா அடிக்கும்ல பக்கத்துல இருந்து ஏத்தி விட்டுட்டு கிடந்தல்ல நீ. போ, இப்பயும் சொல்லி இருக்க மாட்டேன். இங்க இருந்து எல்லாத்தையும் மூட்டி விட்டுட்டு கிடப்பேன்னு தான் சொல்றேன். போ. நொக்க மேல அம்பிட்டு பாசம் கிடக்கா பாரு, எப்படி முறைச்சுக்கிட்டு நிக்குதுன்னு. இதெல்லாம் உருப்படுமா? அப்பா கிழவி இருக்கு உனக்கு. போடாங்கிட்டு கிழட்டு கிழவி என்ன தள்ளு தள்ளுது? அப்பா கிழவி இருக்கு உனக்கு. சத்யா, அந்த கிழவி கிடக்குடி, நீ அழாத. சத்யா, வீட்ல உள்ள எல்லா ஆளும் கேக்குதில்லடி, அப்படி அது யாருன்னு தான் சொல்ல. தைரியமா சொல்லுடி, நான் அப்பா கிட்ட எல்லாம் சொல்லி தந்துட மாட்டேன். விஜய் தம்பி, என்னன்னா கார் ரெடியா கிளம்பலாமா? தம்பி கார் எப்பவும் ரெடி ஆகிருச்சு. ஆனா உங்களை பாக்குறதுக்கு இப்ப 2 பேர் வந்திருக்காங்க, அதை சொல்லதான் வந்தேன். என்ன பாக்கவா? யாரு வருண் சார் வந்திருக்காரா? இல்ல ஆபீஸ்ல இருந்து யாராவது வந்திருக்காங்களா? இல்ல தம்பி, ஆபீஸ்லயோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரும் வரல. வந்திருக்கிறது ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளையும் ஒரு சின்ன பையனும். யார் விஜய்? யாருன்னு தெரியலையே. தம்பி இதோ அந்த பிள்ளைங்களே வந்துருச்சு பாருங்க. அந்த பொண்ணும் பையனும் தான் விஜய் தம்பி. ஹே, அட காயத்ரி, என்னம்மா இவ்வளவு தூரம்? சரி, உள்ள வாங்க. ஐயோ விஜய் அண்ணா, இல்ல ஸ்கூல் காலேஜ்னு டைம் ஆகுதுண்ணா, நாங்க சீக்கிரம் கிளம்பணும். ஒரு முக்கியமான விஷயம் உங்களை பார்த்து பேசணுன்றதுக்காக தான் 2 பேரும் வந்தோம். என்னவா இருக்கும்? சத்யா தம்பி வேற கூட வந்திருக்கான். நம்மள யாருன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கானா இல்ல 2 பேருமா? என்ன விஷயமா? நீங்க தான் விஜயா? ஆமா, நான் தான். ஏன்பா? நான் சத்யா தம்பி. தெரியுமே. நான் உங்களை இதுக்கு முன்ன நிறைய தடவை பார்த்திருக்கேன், ஆனா இப்பதான் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன். என்ன பத்தி கேள்விப்பட்டியா? அண்ணா, அது வந்து அக்கா இரு. எங்க அக்கா சத்யா உங்களுக்கு நல்லா தெரியும் தானே? உங்களுக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும். எங்க அக்கா உங்களாலதான் இப்ப அழுதுட்டு இருக்கா. புரியல. எங்க அக்கா உங்களாலதான் இப்ப வீட்ல மாட்டி அழுதுட்டு இருக்கா. வீட்ல மாட்டி அழுதுட்டு இருக்காளா? காயத்ரி, சத்யாக்கு என்னாச்சு? அதான் நான் சொல்றேன்ல, எங்க அக்கா அழறதுக்கு காரணமே நீங்க தான். எங்க வீட்டுக்கு எங்க அக்கா உங்க கூட பேசிட்டு இருந்தது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நேத்து எங்க அப்பாவும் அம்மாவும் எங்க அக்காவை அடி பின்னிட்டாங்க. பாவம், இனி காலேஜ் கூட அவளை அனுப்புவாங்களான்னு தெரியல. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. என்ன என்ன என்னாச்சு? எனக்கு புரியல. இல்லண்ணா, நேத்து சத்யா உங்க கூட ரோட்ல நின்னு பேசிட்டு இருந்தத பெரியப்பா பாத்துட்டாரு. என்னது? ஆமண்ணா, அது மட்டும் இல்ல, ரேவதி மேம் இருக்காங்கல்ல, அவங்க சத்யா சித்தப்பாக்கு கால் பண்ணி இப்பெல்லாம் சத்யா ஒழுங்காவே படிக்கிறது இல்ல, அதுவும் இல்லாம நேத்து மதியத்தோடவே காலேஜ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் உங்களை மதியத்துக்கு பிறகு தானே பார்த்துட்டு வீட்டுக்கு போனோம். போகவும் கொஞ்சம் லேட் ஆகிருச்சு. வீட்டுக்கு போனதுமே சத்யா அப்பா நடந்ததெல்லாம் தெரிஞ்சு சத்யா கிட்ட கேட்டு பயங்கரமா அடிச்சிட்டாரு. ஷிட். பயங்கரமா அடிச்சிட்டாங்களா? ஆமா, கொஞ்சம் ஜாஸ்தி தான். எல்லாம் உங்களால தான். புகழ், ஏன் இவங்களால தானே சத்யா தேவையில்லாம வீட்ல அடி வாங்குறா.
நீ போயிட்டு கேட் கிட்ட வெயிட் பண்ணு, நான் வரேன். ஏன் நான் இங்க இருக்கேன். இனி இவங்க சத்யாவை பார்க்கலாம் வரக்கூடாது என்ன? சத்யா கிட்ட பேசவும் கூடாது. இவங்களால தானே வீட்ல பிரச்சனை நடக்குது. உன் அக்கா உன்கிட்ட என்ன சொன்னா? அதுதான் நான் சொல்ல வந்தேன். அண்ணா இங்க பாருங்க, அண்ணாவா? இங்க பாருங்க அண்ணா. அண்ணான்லாம் கூப்பிட வேண்டாம், சொல்லு. சரி, நீங்க இனி எங்க அக்காவை பார்க்கலாம் வரக்கூடாது என்ன? எங்க அக்காவுக்கு எனக்கு அடிக்கடி சண்டை வரும் தான். ஆனா எங்க அக்காவை பார்க்கவே இப்ப எனக்கு பாவமா இருக்கு. எல்லார்கிட்டயும் மாத்தி மாத்தி அடி வாங்கிட்டு இருக்கா. எங்க அக்காவும் இனி உங்களை பார்க்கவோ பேசவோலாம் வரமாட்டா. எங்க அக்கா காலேஜ் படிக்கிறது வரைக்கும் எங்க அக்காவை பார்த்து பேச வராதீங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது பேசணும்னா எங்க வீட்ல நேரடியா வந்து பேசுங்க. அதை விட்டுட்டா எங்க அப்பா அந்த பிள்ளைய கொன்னு எடுக்கிறாரு. சரி, நான் பேசிட்டு வரேன். நீங்க உள்ள பஸ் ஸ்டாப்ல போய் நில்லு, இங்க இருந்தே பஸ் ஏறி போயிடலாம். சரி, சீக்கிரம் வா. காயத்ரி, சத்யா இப்ப எப்படி இருக்கா? ஃபீல் பண்றதான். அதோட இப்போ சத்யா தம்பி சொல்லிட்டு போன விஷயமும் உண்மைதான். இனி அவளே பார்க்க வேண்டாம் பேச வேண்டாம்னு தான் நான் முடிவெடுத்திருக்கா. இனி வீட்டில் உள்ளவங்கள மீறி எதுவுமே சத்யா பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் சேர்ந்து பேசியிருக்காங்க. சத்யா தம்பி எப்படி? நேற்று சத்யா அடி வாங்கினால அதில் அவனுக்கே பாவம் வந்துட்டு போல் இருக்கு. அதான் நேற்று சத்யாக்காக அவனே உங்ககிட்ட வந்து பேசுறேன்னு சொல்லி தான் இன்னைக்கு காலையில் அடம் பிடிச்சு என் கூட வந்தான். சத்யாவை காலேஜ் கூட அனுப்பல. செமஸ்டர் எக்ஸாம் வேற வரப்போகுது. இன்னும் ஒரு வாரத்தில் செம் ப்ராக்டிக்கல் வேற இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் சத்யா தான் உங்களை பார்த்து இதெல்லாமும் சொல்ல சொன்னான். இனி எப்பவும் பார்க்க வேண்டாம் பேச வேண்டான்னு. இதுக்கு மேலே நீங்கள் சத்யாவை தனிப்பட்ட முறையில் பார்த்து பேசுறதெல்லாம் சரியாக வராது. நீங்கள் வேணும்னா இனி அவங்க வீட்டில் பேசி பார்த்தா தான் உண்டு. சரி, நான் வரேன். நான் காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு. அப்போ இப்பதான் எங்க 2 பேருக்குள்ளயாச்சும் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்குன்னு நினைச்சேன். என்னடா கம்பெனிக்கு நேரமாச்சுன்னு துடியா துடிச்சிட்டு இருந்த, இப்ப என்னதுடானா என்னத்தையும் யோசிச்சுக்கிட்டு பேய் அரைஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்கவன். என்னடா? ஆமா, இப்ப வந்துட்டு போன 2 பிள்ளைங்க யாரு? அந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. என்னடா கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஏதாவது பிரச்சனையா? ஆமா தாத்தா, சத்யா ஃப்ரெண்டும் சத்யாவோட தம்பியும் தான் வந்துட்டு போறது. அட ஆமா, இந்த பிள்ளைய பஸ் ஸ்டாப்ல வச்சு பார்த்தது இப்பதான் ஞாபகம் வருது. ஆமா, என்னவா? என்ன தாத்தா, சத்யா வீட்டுல மாட்டிக்கிட்டாலாம். எது? இந்த பிள்ளை வீட்டுல மாட்டிக்கிச்சா? ஆமா தாத்தா, அதுதான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கேன். பத்தாததுக்கு சத்யாவை காலேஜ் கூட அனுப்பாம நிறுத்தி வச்சிருக்காங்க போல. ஒரு வாரத்துல செமஸ்டர் எக்ஸாம் வேற வருதான். பத்தாததுக்கு வீட்டுல பயங்கரமா அடிச்சிருக்காங்க போல தாத்தா. அடிச்சிருக்காங்களா? ஆமா, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா, அந்த பொண்ணு எதுவும் சொல்லிவிட்டாலாமா? நான் வீட்டுல சொல்றதே கேக்குறேன். இனி நான் படிச்சு முடிக்கிற வரையில என்ன பார்க்க வர வேண்டாம் பேச வர வேண்டாம்னு சொல்லியிருக்கா. அதுவும் சரிதானடா. சரிதான் தாத்தா, இருந்தாலும் பயங்கரமா அடிக்க வேற செஞ்சிருக்காங்க. எப்படி இருக்கா என்னன்னு தெரியல. அவ பத்திரமா எந்த கஷ்டமும் படாம இருக்கிறத தாண்டி எனக்கு வேற என்ன தாத்தா? பேசாம பார்க்காம தானே இருக்கணும். இன்னொரு 4 வருஷத்துக்கு எங்க போயிட்டு போறா? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இதையே காரணமா வச்சு அவங்க வீட்டுல அவளை எதுவும் கஷ்டப்படுத்திடக்கூடாது. பத்தாததுக்கு காலேஜ் வேற அனுப்பாம இருக்காங்க. என்ன பண்றதுன்னு புரியல பெருசு. இப்ப என்னடா, அந்த பிள்ளைய நீ பார்க்காம பேசாம இருக்க கூட தயாரா இருக்க. ஆனா இந்த பிள்ளை உனக்குன்னு இருக்கணும், அதானே? சரி, கிளம்பு, போய் பேசிட்டு வருவோம். இது தாத்தா என்ன சொல்ற? டேய், பொண்ணை கட்டி தூக்கிட்டா வரப்போறோம், வாயை பழக்கிற. அந்த பிள்ளைய அவங்க வீட்டுல எந்த கஷ்டமும் படுத்திடக்கூடாது. அந்த பிள்ளை உனக்குன்னு இருக்கணும்னு நீ தானே நினைக்கிற? ஆமா, கிளம்பு, இவ்வளவு தூரம் வந்தாச்சு. ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் தான். இல்ல வேண்டாம், போதும் சித்தி, ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் வலிக்கதான் செய்யும், பொறுத்துக்க. வேற ரத்தம் கட்டியிருக்க இடம்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி உப்பு ஒத்தனம் கொடுத்தாதான் சரியாகும். இல்ல சித்தி, போதும், ரொம்ப வலிக்குது. அப்புறமா கொடுத்துக்கலாம். சரி, அப்போ ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்ப கொடுத்தா கொஞ்சம் கரையிற மாதிரி இருக்கும். சீக்கிரம் சரியாகணும்ல. சத்யா, எல்லார மாதிரி நானும் அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காத. எல்லாருமே இந்த வயசை கடந்து தானே வந்திருப்போம். உனக்குள்ள இப்போ என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எல்லாரும் சொல்ற மாதிரி தாம்மா, இப்போதைக்கு இந்த வயசுல நம்ம பெரிய பெரிய முடிவெல்லாம் நமக்குன்னு முடிவெடுக்கிறது எதுவும் சரிப்பட்டு வராது. சித்தி, இல்ல சத்யா, வீட்டில் உள்ளவங்க பயப்படுறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல. ஏன்னா இந்த காலத்துல உள்ள பசங்களை பத்தி உனக்கும் ஒன்றும் தெரியாமலாம் இருக்காது. நம்ம பொண்ணுக்கு எந்த விதத்திலையும் கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு தான் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு ஆதங்கம்.
அது உங்க அப்பா கோவத்து மூலியமா வெளிப்படுத்திட்டாரு, அவ்வளவுதான். எனக்கு புரியுது சித்தி, புரியாமலாம் இல்ல. அப்பா கிட்ட சொன்ன மாதிரி நானுமே இனி பார்க்க போறதோ பேச போறதோ எதுவுமே பண்ண போறதா இல்ல சித்தி. ஆனா ஆனா வீட்ல உள்ளவங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி விஜய் ஒன்னும் அந்த அளவுக்கு மோசமான பையன் இல்ல சித்தி. நேத்து கூட நானா தான் விஜயை பார்க்கணும்னு தேடி போனேன். தப்பெல்லாம் என் மேலதான் சித்தி இருக்கு. சத்யா, நீயே சொல்றல்ல இனி பார்க்க போறது பேச போறதுன்னு எதுவும் இல்லைன்னு. உண்மையாவே உன் மேல அன்பு வச்சிருக்காங்கன்னா நீ படிச்சு முடிக்கிற வரையில கண்டிப்பா உனக்காக வெயிட் பண்ணுவாங்க. அதனால இதெல்லாம் போட்டு நினைச்சு மனசு குழப்பிட்டு இருக்காத. சரி சரி, இதையே பேசிட்டு இருக்க வேண்டாம். நீ இன்னும் சாப்பிடல. இரு, நான் சாப்பாடு கொண்டு வரேன், இங்கே இரு. இல்ல சித்தி, வேண்டாம், எனக்கு பசிக்கல. அடி வாங்குவேன், இரு வரேன்.